படைத்த அங்காள பரமேஸ்வரி லோகமாதா எப்படி அந்த அம்மன் புகழ எப்படி தெரியுமா இருக்கு? மேல்மலையூர்லயும் மல்லாந்த பருவனாக படுத்து எல்லாத்துக்கும் அம்மன் காட்சி அளிக்கிறார். அது மட்டும் கிடையாது, சமயபுரத்தை மாறி என்று காட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் கொண்டு அந்த அம்மன் அருள்வாக்கு நமக்கு தரா. எப்படி அருள்வாக்கு நமக்கு தரா? மக்கள் நம்ம எவ்வளவு சென்றாலும் நெடுக்கலம் இல்லாத சந்தோஷமா போய் சந்தோஷமா வரையும் யாரு காவல்? அம்மா தான் காவல். அம்மா தான் கூட இருக்கிறா. நம்பர்களுக்கு தெய்வம், நம்பாதவங்களுக்கு இல்லை. அதான் 1000 கோடி நிலவே மங்காளி உருவா புன்னகையில சிரிப்பு சிரிச்ச எங்க பூவாடக்காரி புன்னகையில சிரிப்பு சிரிச்ச எங்க பூவாடக்காரி இந்த பூமி குழுங்க பாடுகிறேன் அங்கார ரூபிய இந்த பூமி குழுங்க பாடுகிறேன் அங்கார ரூபிய கோடி நிலவே எங்கள் அங்காளி உருவா அம்மாவா தைரவில் மட்டும் அம்மாவா தைரவில் மட்டும் யார பார்த்து நாமளுன்னு எப்படி சொல்லுவேன்? எப்படின்னு சொல்லுவேன்? நான் ஒரு ஆள் இருக்க, என் நெஞ்சு கொதிக்குது, என் ரத்தம் அப்படியே வெடிக்குது. ஏன் முன்னால நான் ஒரு ஆள் இருக்க இந்த ஊர்ல இந்த நேரத்துல யார பார்த்து ஆம்புலன்ஸ் சொல்ல இருக்க
இந்த வெங்கலத்துல 3 நாள் ஆட்ட ஆடுற நின்னு பேசுறேன் என் மாவள சொல்லிடு நின்னு பேசுறேன் ஆமா தாண்டா ஒரு ஆள் இருக்கு ஏன் முன்னால எப்படி ஆம்பளன்னு சொல்றா ஒரே ஒரு வார்த்தை என்னது ஒரே ஒரு வார்த்தை ஏன் முன்னாடி இந்த வெங்கலத்துல டே பிருடம்பட்டு குமார் டே பொட்ட பையா டே பிருடம்பட்டு குமார் டே பொட்ட பையா பட்டால் ஆடு 9 ஆடு ஆரம்பிக்க 2வது கூவாத பட்ட ஆரம்பிக்க காமல ஆரம்பிக்க பெருமை இந்த ஊர்ல கோட்டி கட்டி பாருங்கிற மாதிரி சொல்லிருக்கோம். அவன் மகத்தை பாத்தியா எரும மாடாட்டம் செனக்குரங்காட்டம் மொந்தையில வச்சு கேச்சு மாதிரி இருக்கு பாரு. என்ன ஐ பொண்ணு ஐயோ நாங்க என்ன அதுக்கம்மங்கர ஓரத்தில் அச்சுனாத்தா எனக்கு கம்பரை அடிப்புனாத்தா என்னடா இந்த பொண்ணு ஒண்ணு கிளம்பிடுச்சாடா நான் மட்டும் 3 நாளா இந்த தாலு தேப்பிடிச்சு நடிச்சுன்னு இருந்தா எனக்கு மட்டும் கிளம்பாது ஒரு மாதிரி சும்மா நின்று பேசாத போயிட்டுமா பொண்ணாக்கா தம்பி தெரியுமா யார் என்னன்னு தெரியுமா என் விவரம் என்னன்னு தெரியுமா தம்பி வாய் வச்சு இடத்துல இருக்குது ஏன்டா உனக்கு என்ன வாய் இல்லாத அப்புறம் என்னடா வச்சு படுத்துக்குது எம்மா மருந்து தானே நானும் அடிப்பேன் வாய முறை உடுமுறை அம்மா எவ்வளோ படி முடிச்சுட்டு கிளம்பிட்டா என்ன அவனுக்கு இல்ல இல்ல இந்த நேரம் ஆனா லக்கோ மாதிரி வரும் அப்போ ஏங்க என் மாமா ஏங்க வர கூட என்ன மாமா மாமான்றது இல்ல உங்களை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது அதனால நம்ம மாமன் தான் கூப்பிட முடியும் பூரா வர பூரா மாமா என்ன இந்த நேரம் என்ன அப்படிங்குது ஏன் உனி மாமனை கூப்பிடுறாங்க தெரியுமா என்ன காரணம் உன் மாமன் டோல்கேட்ல கூட்டி கொடுத்துக்கிற உன் பொண்டாடி பைவாஸ் ரோட்ல கூட்டி கொடுத்துக்கிற அப்புறம் நீ டாப்பர் மாமாங்காத அப்புறம் நான் ஆம்பளை சொல்லுவாங்க நீ வந்து அண்ணன் மாமாவா ஏன் அண்ணாங்க வா அது மட்டும் இல்லாம இவன் மவன் என்ன பண்ற தெரியுமா டோல்கேட்ல 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா பொண்ணு சப்போட்டா விக்கிதாடா உன் பொண்ணு அவ சப்புட்டான்னு கேக்குறா எனக்கு வாய் பிரியாது புரியுது எப்பா வணக்கம் இது என்ன கிராமம் தம்பி எப்படி புது வெங்கலம் வணக்கம் இந்த சிவகாசிரம் தான் வணக்கம் அது மட்டும் கிடையாது அந்த முத்து மகமாரனுக்கு எப்படி முத்துமாரி மகமாரி அம்மனுக்கு முப்பு செய்து உள்வாத்தி 3 இரவு நாடகம் எப்படி ஃபர்ஸ்ட் இரவு முடிந்து விட்டது ஆமா 2வது இரவு முடிந்து விட்டது அது முடிஞ்சு போச்சு இது 3வது இரவு மாமா உனக்கு எனக்குமா யாரு மத்தல தண்டிக்கு ஒரு அம்மா அது மட்டும் கிடையாது எப்பா அந்த ஆத்தாவை பார்த்தா என் மனசு எப்படிலாம் துடிக்குது தெரியுமா அம்மா தரங்க ஓலி ஓலி கேட்டாங்க
பாடி வரிந்து பாடுனா இன்னைக்கு பொழுதாவது நாளைக்கு பொழுதாவது நாட்களே கிடையாது. புகுந்து புகுந்து எவ்வளோ பாடலாம், எவ்வளோ பாட்டு இருக்குது பாடலாம், நேரம் கிடையாது. எப்படி இது என்ன நாடகம் தெரியுமா? கணவன் காத்த கற்பகம். ஆமா, அப்படியேப்பட்ட நாடகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு மட்டும் விவரம் என்னன்னு தெரியுமா? விளக்க புரியல சொல்றேன். மந்திரி முனிகுலா இது லோலா இதனா சூப்பர். முன்னோட அஞ்சு போனது தெரியுமாடா கண்ணு? மஞ்சுளா தாசி. மஞ்சுளா தாசி. எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? தேவாதாசி. தேவாதாசி. எங்க நாடு எங்க இருக்கு தெரியுமா? பணம் வச்சுக்கிறா 30 ரூபா சீட்டு கட்டி வந்து போய் அது கூட நீ கொஞ்சம் போட்டுக்கிறியா? நீ ஒரு 30 ரூபா போட்டுக்க. கொஞ்சம் எங்க அம்மா எடுத்த தொழிலு எப்படி? எங்க அம்மா எடுத்த தொழிலு கண்ணு. எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? எந்த ஈரமுக்கு கூட ஒண்ணு வருஷம் எப்படி ஒரு சின்ன வேலை கூட நாங்க பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது எப்ப திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு எப்படி திருச்செந்தூர் முருகர் கோவில் அருகில் உள்ள எப்படி ஆமா மாடாட்டம், குயிலாட்டம், மயிலாட்டம் எப்படி நல்ல ஆட்டமா ஆடுவோம். காசு எங்க கொடுத்தாலும் நாங்க எப்படிலாம் ஆடுவோம் தெரியுமா? ஏன் தம்பி அது மட்டுமா? நீ என்ன செய்யற தம்பி? செய்யற ஆட்டாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? என்ன ஒண்ணு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். எப்படி? ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். என் கிட்ட நீ வேலை செஞ்சா என்ன வேலை தெரியுமா? அது மட்டும் கிடையாதுடா, உனக்கு கஷ்டப்படுற வேலை கிடையாது, வேற சின்ன வேலை கிடையாது, நெகத்த மண்ணு பட கூட கிடையாது. அப்படியே சேர் போட்டு ஏசி காத்துல குளு 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 சேர் போட்டு பஞ்சார மெத்த வேலை. சார் போட்டு 3 வேலையா நீ போட கப்பு காபி வரும், காலையில டீ வரும், காலையில டீ வரும், 10 மணி ஆனா அப்புறம் டிஃபன் வரும். அப்படியே ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு காப்பி வரும். அப்புறம் அதுக்கு ஒரு 1 மணி ஆயிடுச்சுன்னா அப்படி சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், குமாரி அது மட்டுமா? ஊடு என்ன ஊடுற தம்பி? பக்கத்துல என்ன ஊடு? என்ன ஊடுற தம்பி கட்டிக்கிறேன்? கூறு வீடு. கூரை வீடு. அந்த கூரை வீடுல எதுக்கு அதுல எப்படி வேலை செய்யலாம் தம்பி? வரும் அந்த கூரை வீட்டை அந்த கூரை வீட்டை என்ன பண்றேன்னா அப்படியே தேய்ச்சி வச்சு அப்படியே ஒரே ஆமா என் கூட வேலை செஞ்சா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு சம்பளம் தெரியும்? ஒரு மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய். அப்ப 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய்னா நான் வரமா ஒரு மணி நேரத்துக்கு 10,000. 1 மணி நேரத்துக்கு 10,000
நானே அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? என் ரேட் எப்படியாப்பட்ட ரேட் பத்தியா? என்ன வேலை தெரியுமா? வா சொல்றேன் உனக்கு. என்ன வேலை தெரியுமா? பரவாயில்ல இந்தியா போட பந்து வேலை எனக்கு இல்ல பார்த்தா நூல் என்ன சொல்லுவாங்க? அத போற மாதிரி டாப்னு சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது. வர ஆடவர்களை உள்ள விட்டுட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கணும். டோக்கன் போட்டுட்டு இருக்கிற மட்டும்தான். சரி விடு, ஜமா வீடு கண்ணு முக்கிட்டு நோட்டு வச்சுட்டு எழுதிதான் இருக்கணும். வர ஆடவர்களை பார்த்து அன்பாக ஆச்சாரமாக சந்தோஷமாக வாங்கப்பா. என்ன வேணுமா? ரேட்டு வேணுமா? எவ்வளவு ரேட்டு? வாங்க. அப்படி இப்படின்னு பேசி கடவுள் பார்த்தா எனக்கு வர சொர தரவல தம்பி நாய் மாப்பு பிடிக்கிற மாதிரியே எப்பா தம்பி யாரு ஒண்ணு இல்லமா, நீ கிட்ட நெருங்கி பேச பேச ஆடுல துணிமணியில இருக்கிற வாசனைய பூரா அந்த வாசனை ஈத்தினே எப்படி நான் வசி மருத்துவம் தெரியுமா? ஒரு ஆடர் வந்துட்டா நான் எப்படி நான் பேசி அவங்களை எப்படி நான் வசியம் படுத்தி என் வழிக்கு கொண்டு வரேன் தெரியுமா? நான் சொல்றேன். கண்ணை காட்டி காசு வாங்க தப்பி அல்லவா? என் கண்ணை காட்டினா போதும் தம்பி. என் பேர் பட்ட ஆளா இருந்தாலும் என் பேர் பத்தி என் கண்ணை காட்டினா போதும். என் கண்ணியுமே இருக்கு பாரு. இப்படி இப்படி பார்த்தா போதும். அப்படியே மெயின் ரோடு அந்த ரோட்டு வர நீங்க சேலை கட்டிட்டு போய் அங்க நின்னா வர லாரி காரு பெரிய பெரிய இடத்துல வந்து எப்படி அப்படியே டைமண்ட் சொன்னுங்க. நீ கண்ணை காட்டி தான் மக்கள் கண்ணை வலிச்சு போட்டு தம்பி. அது மட்டும் கிடையாது தம்பி. அப்படியே அந்த கண்ணை காட்டினா போதும். அப்படி நடக்கிற பாதத்துல அப்படி நாக்காலே நக்கி 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 எப்படி நடக்கத்துக்கு போய் நாங்கள் அவன் தான். ஆமாண்ணே, என் பாதம் எப்படியாப்பட்ட பாதம் தெரியுமா? என்ன வாசிப்படுத்துவேன் என் மார்பா காட்டி காட்டுவாங்க. எடுக்க முடியாது. அது மட்டும் கிடையாது தம்பி. என் மார்ப காட்டுதான் போதுடா தம்பி. சின்ன வயசு 16 வயது உள்ளார இருந்து எப்படி எப்படி நான் நடந்தா என் கண்ணி வைத்தா போதும். ஆடவர் அதெல்லாம் மடங்கிடுவாங்க. ஆனா என் மார்பை காட்டினா போதும் தம்பி. 17 வயசுல இருந்து 21 வயசு உள்ளார அப்படியே நிறைய பாரு கூட்டம். டோக்கன் எடுத்து கொடுக்க முடியாதா தம்பி? ஆமா. எங்க மஞ்சளா தாசி எங்க மஞ்சளா தாசி எங்க மஞ்சளா தாசி அப்படியே வருஷம் கூட்டு
போயிருக்கா ஆமாண்டா வர வர சமாளிக்கிறா ஆமா இத்தனை பேச்ச விட்டு விடுவேன் ஏலே எனக்கு எப்படி பார்த்தாம இருக்கிறாங்க வா சொல்றேன் இடே காட்டி காசு வாங்க என் இடையை காட்டினா போதும் தம்பி எப்படி என் இடையை காட்டினா போதும் போதும் எத்தனை வருஷம் ஒரு வருஷத்துக்கு அந்த வருஷத்துல 3 மாசம் ஆகுது என் இடையை பார்த்துட்டு இன்னும் அவனால வந்து என் வீட்டு உள்ளார என் வாயப்படி மோதவே கிடையாது எப்படி ஏன் அப்படி அவ்வளோ கூட்டம் அப்ப ஒரு வருஷத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே இருந்தானா நீ எப்பேற்பட்ட கூட்டம் நீ நினைச்சு பாரு தம்பி நான் போறேன் இப்ப நீ அந்த வேலைக்கு வரியா இல்லையா கண்ணு அந்த வேலைக்கு நீ வரியா இல்லையா நீ தப்பி வச்சு யார் அப்படி கிடையாது தம்பி இப்ப என்னன்னு தெரியல எங்க அம்மா பாவம் வயதாகி விட்டது ஓரம் கட்டியாச்சு நீ பூரா வேலை பிடிச்சி இல்லையா தம்பி நான் எத்தனை வேச்சானாலும் அம்மா எனக்கு திறமை இருக்குது எப்படி என் திறமையால பயிச்சுக்குவேன் எங்க அம்மா ராணி பல காப்பாத்துவேன் அவன் தொழிலை கத்துக்கிட்டேன் அவன் எனக்கு என்ன கத்து கொடுக்கல அதே புள்ள பரவாயில்ல நீ நல்லா தான் செய்வா அது ஒண்ணு நீ அஞ்சு அடிப்பா எப்ப ஏதாக்கான்னு தெரியல எங்க அம்மா தானே எங்க அம்மா வளர்த்திருக்கிறாங்க எங்க அம்மா பாக்கணும் ஏன்னா எங்க அம்மா என்ன எனக்கு கத்து கொடுத்த கடவுள் பெற்று மாசம் வந்து வேலை இங்க எந்த ஊர்ல சக்கால் தேய்ச்சோம் என் சாடை கொடுத்து மொண்டாட்டியாச்சும் அவளுக்கு இந்த மாதிரி தொழில் கத்து கொடுத்துருப்பாரு எங்க அம்மா பெருமை கொடி கட்டு பறக்கணும் எங்க அம்மா பார்த்து திருந்தணும் பையன் ஊர்ல நாட்டை திருந்தணும் உலகத்துல திருந்தணும் உன் ஊர்ல திருந்தணும்டா பையா எங்க அம்மா பார்த்து திருந்தணும் அப்புறம் என்ன எங்க அம்மா அமைதியா இருப்பாங்க வாய் பேசுவாங்களா வதுவார்த்தை பேசுவாங்களா கூட்டம் கூட்டமா அப்படியேப்பட்ட கூட்டம் வந்து எங்க காசு எம்மா காசு நாங்க காசாலே குளிப்போம் வரையடா வரலையா சரி அப்படி இருந்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லையா ஊசி போட்டுக்கலாம் வாட தம்பி நீ 9 நம்பர் ரூமுக்குள்ளார போன தண்ணி போய் 9ல மாட்டி விடுறா அந்த ரூமுக்குள்ளார போயிட்டா பெரிய ஊசி போட்டு அப்படி சீக்கிரமா கூட மாறி போயிருவாங்க சரி தம்பி எங்க அம்மாவை பாத்துட்டு வரேன் எங்க அம்மாவை பார்த்து ஆகுதுடா எனக்கு கூட்டத்துல அங்க வர கூட்டம் என்னால தாங்க முடியல எப்படி எங்க அம்மாவை பாக்கணும் போல கூட நெட்டு கூட இப்படி பாக்க நேரம் கிடையாது ஆமா ஏன்னா போனோம்னா 1 மணி நேரத்துக்கு 10,000 போயிருமே எப்படி ஏழே அப்படி சம்பாதிச்சு கைத்து நிறைய பாருங்க என்ன அதுக்கு போனா கஷ்டம் போடணும் யாசிலே அட்ஜஸ்ட் காட்டுறீங்கன்னா என்ன போல நகைப்பட்டு உண்டா என்ன போல புடவை கட்ட உண்டா இல்ல தம்பி என்னை பார்த்துட்டு சக்கத்து திரும்ப சொல்றா ஆமா என்ன கத்துக்க சொல்றியா பொழுது எடுத்துருவாடி சரி எங்க அம்மா பாத்துறாரு எங்க அம்மா குரலை பாத்தியா பையா எங்க அம்மா குரலுக்கு லட்சக்கணக்கில் பேர் சாய்வாங்க ஆமா என்னது மரியாதை கத்துக்கோ வேலைக்கு சொல்றேன் பார்த்தா பாத்துறேன் நீ அதை பாத்துறியா அம்மா உங்க மார் மீது
அநேக கோடி வணக்கம் அம்மா. அடி வாழ்கவா அம்மா. என்றும் முயற்சிக் கொண்டு அமரோட பெற்று சுகம் பெற்று என்று அம்மா என்னடி வரத்த கிடையாது வரத்தம் என்ன என்னத்துக்காக எதுக்காக வரவழைத்தீங்க? அதானே கண்ணே அந்த சொன்ன அறுவைகளை சொல்வேன் கேளா. இவர பெண்களா இப்போ காலம் கழிவுல மாய்போச்சு இருந்தா சரி நான் பிறப்புக்கு வழி இல்லை. ஆமா இருந்தாலும் அப்பன் வருவான் பிள்ளை வருவான் 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 கொண்டு ஒரு படத்தில் நான் மறைக்கு நாம கண்டது படம் இருந்தா சரி உதாடி இந்த தொழிலை மறந்து நல்ல குடும்பத்தை பிடிச்ச குடும்பம் ஆசைப்பட்டு இருக்கேன். அதனால இந்த ஒண்ணு கூட்டிருக்கேன். எப்படி எப்படி? ஆமாண்டி இந்த தொழிலை மறந்து ஆமா இப்போது ஏனென்றால் இந்த செய்யும் ஏனென்றால் ஏற்கனவே என் தொழிலை பிடிங்க செய்யணும் அல்லவா? பெண்ணா பிறந்த தாய் வேலை பெண் செய்ய வேண்டுமா? அது போல என் தொழில் செய்யணும். செய்ய முடியுமா? செய்வியா? நான் செய்ய முத்திய மந்திரி கீழே போட்டுமையா என் குமார் போட்ட என் கா போட்ட என் போயிட்டு சந்திர சாரதைக்கு சந்தா பாரு சார கொடுக்க அண்ணா எங்க அம்மா என்ன சொல்றாங்க? அதாவது நீ அவங்க செய்த தொழில ஆமா நீ செய்யணுமா? எனக்கு கத்து கொடுத்து ஏகடி லாட்ஜ் இருக்குது. ஓ என் பேர்ல கள்ளக்குறிச்சில ஏகடி லாட்ஜ் யார் பேர்ல இருக்குது? உன் பேர்ல தான். என் பேர்ல இருக்குது. இங்க திருவத்துல அந்த லாட்ஜ் அது என் பேர்ல தான் இருக்குது. எப்பா அது மட்டும் கிடையாது. என் பொண்ணு அங்க போய் பழக்க வழக்கம். நான் வீட்டை விட்டு வெளியே என்ன வருமானத்துல நான் வெளியே போக மாட்டேன். வீட்டை வெளியே போக மாட்டேன். இருந்தாலும் வெளியே சரி ஒரு மாசம் நான் தான் வீட்டுல இருப்பேன். மத்த வெளியே இருப்பேன். லாட்ஜுக்கார போக மாட்டேன். வீடு பெரிய பெரிய வெளிச்சா வீடு வீடை நான் பார்த்து போறேன். எங்கெல்லாம் போய் நிக்கிறீங்களா அங்கங்க ஒரு அது மட்டும் கிடையாது தம்பி. எப்படி சென்னையில அது இருக்கிற அனைத்து அது என் பேர்ல தான் இருக்குது. அதிகாரி பூரா உங்க கிட்டதான் என்கிட்ட எப்பேற்பட்ட பணக்காரன் அதிகாரி பூரா படிக்கு பைத்துக்காம போட்ட பையனுவன் எப்படி என் படிக்கு பைத்துக்காம போட்ட மாதிரி. ஆமா சரி இருக்கட்டும். இருந்தாலும் இப்போது யார் வராலும் பார்க்கலாம். சச்சாமரை அப்படியே என்னங்க அத பாக்குறத விட இத பார்த்தா எல்லாம் சூப்பரா தெரியுது. அந்த கலரை விட இந்த கலரு மந்திரி நான் என்ன சொல்றேன், எங்க அம்மா பேர் வந்து தேவாதாசி, என் பேர் வந்து மஞ்சளாதாசி. எங்க அம்மா பேர் மட்டும்தான் என் பேர் தான் சொல்லணும். என் பேர் அப்படி மறைக்கணும். எப்படி மஞ்சளாதாசி என்ற பேரை மறைச்சிடணும்.
இப்ப நான் யாரு? ஓ தேவாதாசி. ஏன்னா எங்க அம்மாவோட தொழில தான் இப்ப நான் செய்யறேன். எனக்கு லாஜா பழக்கம். எங்க அம்மா பெரிய பெரிய அரண்மனையில பழக்கம். எப்படி இப்ப அரண்மனைக்கு வந்திருக்கிறாரு, யார் வந்திருக்கிறாருன்னு தெரியல. எப்படி 6 மாதங்கள் ஆகுது. ஆயர்படியிலே நாயாட்டம் நாக்கு தொங்க பண்ணிட்டு தேவா 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 எப்படி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தேவா தேவான்னு கத்துறாரு. பாவமா இருக்குது. இருந்தா உள்ள வர சொல்றேன். மறுபடி உத்தரவு. ஆமா தேவா 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 ஆனா அந்த சிலைய பாக்குறத விட இந்த சிலைய பார்த்தவே பசி எடுக்க போல இருக்குது. என்ன வடிவம்? என்ன? ஐயோ 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 சூத்தா இருக்கிறா கண்ணே தேவா ஏண்டா ஏன் தேவை நான் யாருன்னா எதுக்கு அந்த கம்மியா அப்புறம் நான் ஒண்ணு தனியா நின்று கிடக்க முடியும். அதுக்கு எங்க இருந்தாலும் ஏறிக்கு வந்தா டவுன் பஸ் அது டவுன் பஸ் அது அண்ணன் கிண்ணம் எப்படி அன்னக்கிளி நம்ம அண்ணன் இது கிண்ணம் எப்படி அன்னக்கிளி இன்னும் கொஞ்சறாரு. ஆமா நம்ம கொஞ்ச நாள் அப்படி பட்டுன்னு அப்படி போனோம்னா அவர் எதை தப்பு நினைச்சுக்குவா? ஓது அந்த காராய்க்கு பறக்குன்னு நினைச்சுக்குவாரு. எப்படி நாம செய்யற தையில தப்புதான். எப்படி தவறாக இருந்தாலும் நாம ஒரு காராய்க்கு காட்டணும். ஆமா இப்ப இருக்கிற என் வலைய வளைச்சு போட்டுக்கிட்டா ஏதோ நானும் பேசணும், நெருங்கணும், கொஞ்சணும். அப்பதான் நம்ம கிட்ட நேர் பண்ணுவேன். மோப்பம் பிடிக்கிற நாயாட்டம் இவன் என்ன தப்பு பண்ணுவாரா? அப்படியே வருவானுவேன், 5 நிமிஷம் ஆசை தீர்ப்பானுவேன், அப்படி போயிட்டே இருந்துருவானுவேன். அப்படித்தானே பண்ணிட்டு மத்தல அது மட்டும் கிடையாது. அவர் எப்படா நான் அவசியப்படுத்து தெரியுமா? அவ்வளவு நீங்க யாரையா அழகு பாரடா மந்திரி அவர் அழக பாத்தியா? பட்டப்பையா என் எருமை மாடிய சரக்குதிய எத்தனை கூப்பிடுறது எனக்கு சம்பளம் வந்துடுற ஒரு தாய துடைக்க சம்பளம் வாங்கிட்டு தானே போறேன். சம்பளம் வாங்கிட்டு தானே போறேன். சம்பளம் வாங்கினா உங்க வீட்டுக்கு வேலைக்கு தப்பு. இப்படி வரையாடா இப்படி வேணான்னு சொல்லு. இந்த வேலை வேணான்னு சொல்லு. அப்புறம் ரயில் காக்க நிக்கிறான். அப்படியே கிட்ட நிக்கிறோம். என்னை பார்த்துட்டே என்னை பார்த்துட்டு போதும். பசி
என்ன அறிவிட்ட தம்பி அவன் பாதிக்கே அந்த பையன் ஆயிடுவோம். சரி அவர் எவ்வளவு அழகு பாடுற தம்பி இவனை எப்படி போய் அவர் ஆடையும் அவர் அழகும் அவர் நகையும் அவர் வயிறும் அப்படி அதனால என் கண்ணு என்னங்க அமருவோம் பார்க்கலாம் வாங்க சாதுக்கள் வேற கதை வைக்க வேற கதை தப்பா அம்மனுக்கு அபிஷேகம் ஆறாவது இது மகமாரி அம்மனுக்கு அப்படியா பூஜை கொடுத்து 3 நாடகம் மங்களத்துல ஆமா ஆசைப்பட்டு பெரு குத்து சம்போட்டு ஆட வந்து
சரியா அதோட தெரியும் பேரை கேட்டு ஐயா இல்லையா சாமிக்கு கூழ் ஊத்து நாடகம் வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு 3 ராத்திரி நாடகம். ஏன்னா வெங்கலத்துல எந்த குறைபாடு வரக்கூடாது, எந்த குறைபாடு வரக்கூடாது. அதுக்காக தான் நாடகம். அது உங்க ஐயா வந்துக்கிறாருங்க. ஐயா உன்னை நல்லா இருப்பேன். அதனால ஒரு புறமாக நான் உன்னை பார்க்கிறேன். ஓகே தேவா 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 கலையே
தவிக்க ஆளானே பாவிதாசி நாவில் சிக்கியே பாவிதாசி நாவில் சிக்கியே பாவிதாசி நாவில் சிக்கிய படைகளத்து மாமா வாங்க வணக்கம் மாமா யாருங்க அரசாங்கத்துல வா 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 என்னங்க என்னங்கன்னா கடவுள் ஒன்று ஏங்க விட்டான்னு தெரியல இதுல குறைச்சி மயிரில் ஒண்ணுதா மரியாதையா பேச கத்துக்கணும் எம்மா பேர் கல்யாணம் பண்ணது லோல் போட்டுக்கிறோம் எவனோ ஒருத்தனை அடிச்சு கிளம்பிட்டீனாக்கா அந்த ஆம்பளை ஏறி வந்துருக்கான் அது மாதிரி பண்ணி நான் இல்லை ஆமா அவன் லோலை லோப்பர்கிட்ட போய் மாட்டிட்டான் அவன் வர மாரி இல்லை போ இதுதான் அவங்கள சாதாரண நாளா அந்த தேவடி வரலாம் தேவாதாசி இல்லம் இதுக்கு ஒரு ஆள் 2 பேர் போட்டு கும்பிடுறல்வா இதுதான் தேவாதாசி இல்லம் ஆமா ஏங்க ஓ கதவு திறந்துருக்குதா மூடி இருக்குதா நீ யாருங்க நீங்க நானா நான் தான் கேட்டுக்கு சோறக்கா சொரக்கான்னு சொன்னா அரிஞ்சு குழம்பு வச்சிருங்க கைதா கேட் குறுக்கா குறுக்கா கேட் வாட்ச்மேன் ஓ இந்த வீட்டுக்கு நீங்க மாமா வேலை செய்யறீங்க மாமா வேலை அசிங்கமா சொல்ற அப்படியே வரவனு உள்ளார விட்டுட்டு அப்படியே உட்காந்து வேலை தான் எனக்கு அப்புறம் அது மட்டும் என்னங்க என்னம்மா எல்லாம் சிரிக்கிறீங்க அவன் மாமான்றா நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க என்ன மாமா வேலை பாக்குறான் வரவனை உள்ள விட்டு நான் செய்யணும் உட்காந்து எழுதுறான் ஏங்க ஓ என்னங்க ஐயோ ஏங்கன்னு தான் கடவுள் ஒன்று ஏங்க விட்டுட்டான்னு தெரியல கதவு திறந்துருக்குதா மூடி இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க தேவடியெல்லாம் அவன் ஒரு தேவடியா பழகுது லோலா லோப்புரு பட்டு ஐயோ இந்த தேவடியா பையன் எப்போ சாவான்னு தெரியலையே ஆவாரம் பட்டு கெவுரு லட்டுன்றான் பார்த்து பார்த்துட்டு வாங்க நான் ஒன்றும் கிடையாது லோல் போட்டு கொடுக்குறேன் பாத்தீங்களா அட நான் போய் ஒரே காப்பராகுது உள்ளரா போடுவாங்களா சொல்லுங்க ஐயா கொண்டாட்டமாகவே கும்மாளம் போடும் தாடி கட்டின மனைவி வாயில் படல நின்று அழுவரனே உள்ள கதவு சாத்திக்கிட்டு நீங்க 2 பேரும் கும்மால் அடிக்கிறீங்களா ஐயா ஐயா கொண்டாட்டமாகவே கும்மாளம் போடும் ஐயா கும்மாளம் பாடுவது இங்க திண்டாடுவதே பெண்டு பிள்ளை எந்த மன்னவா எங்க திண்டாடுவதே பெண்டு பிள்ளை எந்த மன்னவா எங்க மாமா ஐயா ராஜா
குறுக்கா அவனுக்கு மவுத்தால் எடுத்துக்கிச்சு பாருக்கிறியா அம்மா? என்னம்மா ஆ உள்ள இருக்கிறாரு. ஆ ஆ அது உள்ள இருக்கிறாரு. ஆ அவர் என் வீட்டுக்காரர். ஐயா உன் வீட்டுக்காரரா? ஆ 6 மாதம் ஆகிவிட்டது என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து. ஐயோ இவளுக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரப்பா. ஐயோ அவரை கண்டா தலை பார்வை சாமி மூஞ்ச காட்டு ஐயா. 6 மாதம் ஆச்சு சாமி உன் முகத்தை பார்த்து. தானே பட்டா தோசை திருவே சாமி ஒன்னு கண்டா காலை பார்வை காலு பட்ட தோசை தீரும். பார்த்தா பாசியா பதம் பட்ட தோசை பார்த்தா பாசியா பதம் பட்ட தோசை கத்துறது காதுக்கு கேட்கலையா சாமி? யாடி விட்டு விட்டு கத்தி சாவு போற விட்டுட்டு எங்கன்னா வேலையை பார்த்து விட்டு எனக்கு தாலி கட்டணும் மன்னவர் உள்ள மயிறு கட்டணும் மற்ற பூரா வாடகை வர கட்டுறான். அவன் ஒரு ஆள் தான் உனக்கு தாலி கட்டிட்டானே தாலி. திருப்பதி லட்டு ஓ என் மோன உனக்கு வெச லட்டு தான் கொடுக்க போறேன். லட்டு கண்ணு இந்த நீங்களே ராஜா, நான் மட்டுமே ராணி. பார்வலையா மேல மட்டும்தான் சாமி. அந்த கதவு கொஞ்சம் திறந்து விட்டுட்டு வாங்களா ஐயா? ஐயோ நான் கூப்பிடலான்னு போனேன் அம்மா. உள்ள கேப்டன் பிரபாகரன் படம் ஓடுற இருக்குது. நான் போய் எட்டி பார்த்தா மட்டான எனக்கு திருப்பி தூக்கி போடுச்சு.
என் மச்சான் வர டாப்பர் வேலை பாக்குறான். திரும்பி பாருங்க அங்கே முறைக்கு பாக்குறா. எங்க எனக்கு தாலி கட்டணும் மன்னவர். ஐயோ நான் அப்புறம் என்னதான் ஒண்ணு சொல்லணும்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவர் பேர் என்ன? அவர் பேர் முதல்ல எழுத்து சா. ஏன் விட்டு சொல்லி சாச்சான்னு கொடுமை பண்றான். அந்த பொட்டை பையன் பேர் சொல்றதுக்கு லோல் போட்டு கிடக்குறா. சாதன்னு சொல்லிட்டு போயான். ஐயோ கணவனே தெய்வம், கணவனே மாங்கலியம் அப்படி நினைக்கிற பெண். என் பொண்ணாட்டி என்னை ஆள் வச்சு அடிக்கலான்னு பாக்குறான். என் பொண்ணாட்டி நீ கணவனே தெய்வம் சொல்லிக்கிட்டு விட்டு வெளிக்கும் சேர்த்து போடியம்மா. நான் பத்துனீங்க. ஐயோ ஐயோ அப்புறம் அப்ப தாளக்கார பொட்டிக்கார முன்னாடி தேவிடலா. நீ ஒரு நாள் தானே பத்தினி. ஐயா தாலியும் கட்டிட்ட காலமே அமி மெரித்து அருந்ததிய பார்த்து சந்திர சூரிய அறிய தேவர் மூவர் அறிய நம்ம சொந்த பந்தம் அறிய தாயார் தந்தையார் அறிய இந்த தாலி கட்டினீங்களா ஐயா? அவனை அறி முன்ன ஐயா தாலியும் கட்டிட்ட கோலமே தாகுமோ, கோலமே தாகுமோ. நான் கலங்கூரானே தெரிந்து எந்த மன்னவா கலங்கூரானே தெரிந்து எந்த மன்னவா கண்ணாலா என் மன்னவா ஐயா கதவு துறைய சாமி. உள்டாப்ப போட்டு வெளியே தூங்குறாங்க. ஐயா மாலையும் தர்த்திட்டு கோலமே தாகுமோ, மனநடையில உட்கார்ந்து என் மன்னவர் என் கருத்துல ஒரு மாலை, அவருக்கு கருத்துல ஒரு மாலை இட்டு மேல மாலையை மாத்திரமே என் சாமி. அந்த மணி வந்திருக்கிறேன். பொண்டாட்டி கத்துத குரல் கேக்குது. அந்த தேவிட பண்ணு குரல் கேக்குத பத்தியா? ரெண்டுலதா ஒன்ன தொடுமா இந்த பொண்ணுக்கு யாரோ தெரியல மாமா, வெளியே நாய் குலைக்கிற மாதிரி குலைக்குது. நாய் குலைக்கும், ஆமா, ஏய் குலைக்கும், கோட்டா கத்தும், குரங்கு கத்தும். ஆமா, நம்மளுக்கு எதுக்கடி சொல்ல உட்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு உட்கார வச்சுட்டு போக போறாங்கடா வண்டியில. என்னங்க என் மோன சொர்க்கு ரதம் வருது உனக்கு. வா நான் என்ன சொல்றேன்னா பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றா. காக்காயா கத்துறானா நீங்க உட்காருங்க. ஐயோ நீங்க வராதீங்க. ஏ முத்து மாதிரி ஏ வாழை கடுமணி ஏ டாமரே
என்னன்னு சொல்லுவாளுவ பாரு ஒரு புருஷனை எப்படி வச்சுக்கணும் ஒரு ஆளவர் எப்படி அவர் சந்தோஷமா படுத்தணும் இந்த சக்கர தெரியாது என்னை பார்த்து தெரிஞ்சுக்க சொல்ற தம்பி என்னங்க கையை நீட்டாத நீ உட்காருங்க கை நீட்டக்கூடாது கையை வலிக்கும் அதனால பொறுமையா நடந்து போய் பொறுமையா அது என்ன சரிங்க சரிங்க உட்காருங்க அவனெல்லாம் தூணி வச்சு தூக்கணும் அது மட்டும் கிடையாதுடா இவ பணக்காரிங்கிறாளே இவளுக்கு லட்ச லட்சமா வந்து சேர்த்துன்னு சொல்றாளுவ இவன் நான் அவளுக்கு வேலை செஞ்சுட்டு சொல்லுவேன் சக்காலத்தோலாம் ஏன் அப்படி சொல்றான் நீங்க நான் எதுக்கு அதே மாதிரி செய்யறேன் தெரியுமா அப்பதான் என் பாவாடிக்கு கீழே கிடப்பான் ஆமா கீழே போட்டு வை விட்டுரு சில பேர் சொல்லுவாங்க புது கல்யாணம் பண்ணிக்கொள்வேன் ஒரு நாள் அப்படி தடுக்கு புசுக்குன்னு சுடு தண்ணி வைக்கவும் மேல சொல்லி அப்படி இருப்பாளுவேன் டெய்லி நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன அரவணை செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவெல்லாம் வசிய மருந்து இருக்குது பாவல் தான் மாட்டிதான் மத்தலக்காரன் மாட்டிட்டு தான் அந்த வகையில லோல் போட்டுக்கலாம் ஒவ்வொரு நாளும் அவர் குளிக்கவும் அவர் என்ன கொஞ்சவும் அவரை நான் கொஞ்சவும் அப்படி இப்படி மாமன் இல்லையாட்டி உங்களுக்கு ஜாலியா போச்சு சரி அதனால என் கண்ணு புது வருது வெளியே சிப்பு போடுற என்றென்றைக்கும் பூவோடும் பொட்டோட நேரம் நம்ம அங்கத்தோட கணவர் இறப்பையாம சந்தோஷமா வாழ்ந்திருப்பா பாவி முண்டு என் கணவரை பிடித்து வச்சுக்கிட்டு கணவரை என பெரியாம வாழ்ந்துரு அப்படின்னு சொல்றாங்க யாருன்னு கேட்கிறேன் இந்த பொண்ணு பாருடா எவ்வளவு அழகா பெரிய இடத்து பொண்ணா இருக்குது இங்க பாரு தாலி மஞ்ச கூட இன்னும் வாடல பூ வாடல புடவை கசங்கல என்ன காரணம் இங்க வரவெல்லாம் என் தொழில் எடுக்கிறவ மட்டும்தான் வருவா பொண்ணு தாங்க வருவா உன் பொண்டாட்டி வருவாள்ல உன் பொண்டாட்டி என்ன மயிருக்கு நாங்க செய்யக்கூடிய தொழில் தாளகரம் பொண்டாட்டி வருவா நாங்க செய்யக்கூடிய தொழில் வராதவர்களை மசிக்க வழிபடுத்தி நாங்க எங்க அடங்கல வச்சுக்குவோம் இந்த பொண்ணு வருகுது நான் யாருன்னு கேக்குறீங்க யாருமா கற்பகவல்லி பேரிய அம்மா காணாமல் பொறுத்தே
போனதாலே தேடி கொண்டே ஊர் என்ன சொன்னீங்க? அம்மா நானும் இதே ஊர் தான். ஜெயபூரி பட்டணம் என் ஊரு. செல்வி கற்பகவல்லி என் பேரு. காணாமல் என் புருஷன் அவர் கோணாமல் போனதாலே தேடிக்கொண்டே வந்து தேவிய வெடியலுக்கு உள்ள இருக்கிறாரு. உள்ள இருக்கிறாரு. யாரு கூட உள்ள இருக்கிறாரு? யார் கூட உள்ள இருக்கிறவரா? அவ என் வீட்டுக்காரர். உங்க வீட்டுக்காரரா? பேருமா? பேரு? அவர் பெயர் முதல்ல எழுத்து சா வரும். எல்லாம் அடிக்கிறாங்க, நம்ம அடிக்கூடாது. பாவனை பார்க்கணும். அடிச்சு மூணு அடிக்க படருங்க. என்ன சாவு வரும் சாவு. எப்ப அவனை சாவு வச்சுட்டு நீ போக போற? கல்யாணத்தால கணவன் சாதகன்னு சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா கல்யாணத்தால கணவன் புல்லா இருந்தாலும் புல்லு. ஆமா, கல்லா இருந்தாலும் கல்லா கொடுக்கணும், புல்லா இருந்தாலும் புல்லா அடிச்சுட்டு மூத்திரம் விட்டு கிடக்கணும். அப்படி இல்லை. ஒரு பெண்ணா பிறந்தவள். ஆமா, கணவன் குடிகாரனா இருப்பான், கூத்துக்கல்லனா இருப்பான், சூதாட்டக்காரனா இருப்பான். ஆமா, இதெல்லாம் திருத்தி ஒரு பெண்ணா பிறந்தவள் கணவனை திருத்தி கொண்டுட்டு வருவதா குடும்பம் பண்ணணும். அப்பதான் அது மாதிரி பொண்ணு நானு. உன் அக்கா தங்கச்சி மாதிரி இல்லை. பூரா எங்க வீட்டுல தானே இருக்குது. சாணி எனக்கு ஒண்ணு புரியலமா, விளக்கமா சொல்லுமா? சாண்டச்சிலாம் எப்படி? அவர்தான். யாரு? மாடு கேட்டுப்பா, மழை கேட்டுப்பா. எனக்கு கேட்க முடியல. ஆயிரம் கணக்கு. எனக்கு கேட்க முடியாது. ஆனா மனக்கட்ட சக்கரத்தி போகாம யாரு வந்து யாரு போறது? அவரை கட்டி போட்டு தாலி கண்ணாலே பாரு என்னை பார்த்து தேவடியா? எந்த தேவடியா? இந்த நாடு வருஷ காலத்து இந்த கண்டாரு, இந்த ஊரை போன தொத்துல, இந்த நாடு போன தொத்துல இவன் இந்த 5 ரூபாய்க்கு அடி 5க்கு வர சிக்கன் 6 பையன் குடிச்சுக்கலாம். அடி 5க்கு அடி 5க்கு வர சிக்கன் 6 பையன் குடிச்சுக்கலாம். பார்த்துருக்கு ஏன் தட்டு வாங்கி தேவடியா? ஊரை ஐ கண்டாரு காசிமா என்னடி பெருமை பேசுற? நீ என்னடி பெருமை பேசுற? வந்து ஏயம்மா என்னடியம்மா அம்மா என்னது அடி தள்ளோடி ஒன்மனாரோ ஏமா தடி
வெக்கமாடி நான் செத்தறானே நம்ம கரையாளையா எல்லாரும் பாவி அடி அழுதாலையா எல்லாரும் சக்கரத்தி அவ என்ன செயல் எடுத்திருப்பா அவ என்ன செயல் எடுத்திருப்பா அப்படியா அவளை விட்டு யாரு மணி கண்டுட்டு ஏன் வாடி தேவரியா ஏன் லோலாய் லோப்புற அம்மா ஏதாவது வாய்முறை தட்டு காசு பாதிக்குவேன் நானே சரியா இது நல்லா இருக்கு அடி தட்டு காசு பாதிக்குவேன் ஆமா 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 அடி காசு அடி போடி அடி எத்தனை பசங்களை பாவியாம திறந்தாயோ அடி காத்தாடி போடி என்னடியே நான் தாசியா நானா தாசி தாசியானே 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 என்ன அடிப்ப நீ கை வாடுற அவன் என்ன தேவை தெரியல என்ன தட்டுவானு தெரியல ஊர மனுஷ சக்காலத்துக்கு தெரியல நாலு மனுஷ சக்காலத்துக்கு தெரியல இவன் ஊட்ட நாட்டார வச்சிருந்தாலும் தெரியல யார தெரியல நீ சக்காலத்துல ஆயத்துக்கு வராளுவே என்னை பார்த்து குடும்பம் பார்த்து கத்துக்க ஒண்ணு தப்பு இல்ல தேவடியா போய் தேவடியானா நான் தான் தேவடியானு எட்டி அது மட்டுமா இந்த ஐயாத்தி என் சாட கொடுத்து வச்சிருந்த சக்காலத்தீவ அப்புறம் அவன் அடிச்சு உதச்சு தள்ளால என்ன பண்ணுவான் இவன் எங்க கடத்த சிரிச்சுதாயி சிரிக்காயி இவன் மூஞ்சி மகரையும் இவன் ஆளு வந்துச்சும் நான் எப்படி நான் எப்படி ஒண்ணு தப்பு இல்ல மோ ஊர்ல இருந்து வந்து வெங்கத்துல ஆம்பிட முடியலையா அது மாதிரி தான் சரி ரெண்டு கண்ணு ரெண்டும் குருடா நானே என்னை பார்த்து
சரி இவனை பத்தி நம்ம பேசி புராஜனம் இல்ல. நமக்கிட்ட வந்துக்கிற பாரு அந்த நாய். எப்படி நமக்கிட்ட வந்துக்கிற பாரு அந்த நாய். அந்த தட்டடி பறந்து அந்த தாசி பறந்து அவனை போய் ஏன் இவ தாசிங்கிறான். கட்டி தேவடியா யார கேக்குற சாணிக்கிற நீ பத்தினி நான் பத்தினி ஊரா மத்தி நான் பத்தினிடா என் பத்தினி பார்த்து என் சாமி பத்தினி ஏன் தேவையா அங்க சொல்ற தேவடானா அங்க சொல்றான் கையாட்டம் அங்க சொல்றேன் என் ஊர பண்ண உணவல ஏன் குட்டி கண்ணு குட்டி யாரடா போய் சொல்றேன் உங்க கேக்குறா கூரோட மெத்தோட ஆடலையாடா நீ பத்தினி பூரா பத்தினி நான் பத்தினி அவ தேவடியா தேவையா ஏன் தேவடியா ஏறி வேலைக்கு போய் கிளாருக்கு வச்சு குட்டி என்ன சொல்லுங்க அவளு சொல்லணும் நீ பத்தினி நான் பத்தினி ஏன் கண்டாரு டவுன் பஸ்ல போய் கண்டாச்சி வச்சு குட்டி என்ன சொல்றேன் அவளு சொல்லணும் நீ பூரா பத்தினி ஏத்தி லோப்ரு அடி வெங்கல் ஏறி கண்ணு குட்டி அவ கை அங்க காட்ற ஆமா நீ பத்தினி ஆனா பத்தினி பூரா பத்தினி நீ சக்கால் சொல்லி புரா கிடையாது பூரா பத்தினி கட்டி அடி வெங்கல் உன்னேறில கண்ணு குட்டி ஆமா யாரடா பையா அடங்க சொல்றான் அந்த சக்காலத்தி சொன்னேன் நீ பூரா பத்தினி நான் அம்புட்டும் பத்தினி அம்புட்டும் தங்கம் அம்புட்டும் வைரம் என்னை பார்த்து இந்த உலகத்திலயும் இந்த நாட்டிலயும் இந்த நகர்லயும் என்னை பார்த்து ஊருக்கு பத்து ஒட்டணும் பேப்பர் அடிச்சு ஆமா ஏய் என் கண்டாரு வெக்கமா இல்ல உனக்கு மாலை அடி ஊர் போன உண்ணா மாலா ஏன் ஆட போன ஆராயி ஆட போன ஊராயி யாரா ஏன் குட்டி வச்சிருக்க கண்ணு குட்டி யாரா பையா சொல்றான் அங்க சொல்ற பார்த்து அடி வெங்கல் மத்தல கண்ணு யாரா அது இங்க சொல்றான் அங்க சொல்ற ஐயா முக்கானா சாக்கர்ம என் மன்னவா ஐயா முன்பது இருக்குதா உருளைக்காய்ங்க சொன்னா கருணைக்காய்ங்க என்னாடி அவன் வேஷம் போறானோ அவன் ஆட்டம் போறானோ அவன் காசு எடுத்து நாய் நல்ல நாய் வந்து நாயம் சப்பாட்டாடி சப்பாட்டாடி என்னடி சக்கர அடிக்கிறேன் என்னடி எங்க மனமாங்கிற என்னடி சோழ முன்சாமி நாடகவாதியார் அதோ முன்சாமி நாடகவாதியார் கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி திருமணம் சண்டன் சரவணன் சண்டை முருகன் திருமணியாடல் இந்த நாடகத்தை எழுதின வாதியார் சாலை முன்சாமி வாதியார் எழுதின பாட்டுல இல்ல இந்த பாட்டு முக்கோணத்துல வச்சுக்கிறாரு அவனும் பொம்பளை தான் நீயும் பொம்பளை தான் இந்த முக்கோண சக்கரன்னு சொன்னாரு இந்த பாட்டுல அவர் பேர் இருக்குது ஐயா முக்கோண சக்கரம் இருக்குதா பார்த்துட்ட முன்சாமி நாடக ஆசா எத்தனை நாடகம் எழுதினாரு பார்த்துட்ட முன்சாமி எப்பா இப்ப அவனை போய் நான் என்ன பண்ணணும் உடம்பு சரியில்லை வாய மோர்றி வாய மோர் என்ன கேட்டனா என்ன வரைக்கும் அதுக்கப்புறம் தெரியாது உன் முகத்தை எடுத்துக்கிட்டு உன் சாயத்தை எடுத்துக்கிட்டு உன் கறி எடுத்துக்கிட்டு இந்த ஊர்லயும் இந்த நாட்டுலயும் இந்த உலகத்திலயும் இங்க வராது கண்டாரு வாய மூடு அவர் எங்க இருக்கிறாரு
தாசின்னு சொல்றாளே இடி தாசின்னு சொல்றாளே அவர் யாரு தெரியல நாங்க கற்பகம் எப்படி கற்பகன்னு ஒரு பொண்ணு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட நீங்க கல்யாணம் வரா நீங்க நீங்க கல்யாணம் ஆச்சா உனக்கு யாரா இருக்கிறாங்க உங்க நாடு என்ன உங்க பேர் என்ன யார கல்யாணம் செய்தீங்க உங்க கூட பிறந்த எத்தனை பேரு ஆமா எலமாபுரி பட்டணம் ஆமா எலமாபுரி பட்டணம் தாண்டி வர ஆண்டு வரபடியானே ஓ ஜெயமானி ஆமா உங்க அம்மா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறேன் ஆமா கல்யாணம் ஆமா ஆயிரத்தி சொன்னா திரும்பி போயிடுவா கூட என்ன எங்க கல்யாணம் எனக்கு என்னன்னு தெரியாது தெரியாது ஒன்ன மட்டும்தான் எனக்கு தெரியும் ஓ பெண்ணு மட்டும் தான் ஏங்க பெண்ணு மட்டும் தானே தெரியும் ஆனா நீங்க வெளியே வாங்கலாம் நம்ம வாயற்படிக்காடியில வாயற்படிக்க அதிகாரம் இல்ல ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணு நீங்க தான் கணவரு நீங்க தான் அவருக்கு தாலி கட்ட கணவரு மன்னவன் மாவன் எல்லாம் சொல்ற இங்க அடிக்க ஆரம்பிச்சுனா வீட்டுல முட்டு மாட்டு தெரிஞ்சுனா அவன் வச்சுக்கிட்டு ஒண்ணுதான் ஏன் 2 பேரும் புடுக்குறீங்க யாரு பாவம் அவன் உயிருக்கு புடு போகுது எங்க அவன் யார் அவன் இதுக்கான அப்படி ஏறி வேலுவா அடி தேவடியா ஏய் யாரா இங்க சொல்ற நீ பத்தினி பத்தினி ஊர் ஆம்பளை வந்து ஊர் அம்மா இருமா ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு வந்துடுறேன் என்ன என்னங்க ஐயா சரணா சரணா